அனைவருக்கும் கிங்ஸ் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் 5 பெரியாரை துணைக்கோடல்ன்ற அதிகாரத்துல முதல் 5 குறளை இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் குறள், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இந்த இடத்துல மூத்த அப்படின்னா முதிர்ந்தன்னு அர்த்தம், கேண்மைனா நட்பு, தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம். இதோட பொருள் என்ன சொல்றாங்கன்னா, அறத்தை அறிந்த மூத்த அறிவுடையோரோட நட்பை நம்ம எப்படியாவது, அதாவது தேர்ந்துன்னா என்ன படிச்சோம், தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து நம்ம அவங்கள நட்பாக்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், இதுல பொருள் அறனறிந்து திறனறிந்துனா இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா, அறத்தை அறிந்து திறத்தை அறிந்து, அந்த ஐ அப்படின்றது மறைஞ்சு வர்றதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. தேர்ந்துன்றது நமக்கு தெரியும், ஊ சவுண்ட்ல முடிஞ்சுன்னா அத வினையச்சம்னு சொல்லுவோம். இந்த கொள்ளல் அப்படின்றது இந்த திருக்குறள்ல நார்மலா நம்ம அல்லுல முடிஞ்சா தொழிற்பெயர்னு படிச்சிருப்போம். இந்த திருக்குறள்ல முன்னாடி உள்ளதை வச்சு பொருட்கொள்ளும் போது இந்த கொள்ளல் அப்படின்றது அல்லீற்று வினை முற்று அப்படின்னு சொல்லி பள்ளி புத்தகத்துல கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதே எடுத்துப்போம். அல்லீற்று வினை முற்று, இந்த குறள்ல கொள்ளல் வந்தா மட்டும் அல்லீற்று வினை முற்று. அடுத்த குறள், உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியாரை பேணி கொள்ளல். உற்ற நோய் நீக்கி அப்படின்னா ஆல்ரெடி உள்ள நோய் அப்படின்றது இந்த இடத்துல துன்பம் அப்படின்னு கொடுப்பாங்க. உரா அமை அப்படின்னா துன்பம் வராமல்னு அர்த்தம். பெற்றியார் அப்படின்றவங்க யாருன்னா பெருமை உடையோர் அப்படின்னு சொல்றாங்க. உற்ற நோய் இருக்கிற ஆல்ரெடி இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கி, உரா அமைனா மேலும் துன்பம் வராமல் பாதுகாக்கக்கூடிய பெரியோரின் நட்பினை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் என்னன்னா, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம், அது பேணி அப்படின்னா போற்றி, தமர் அப்படின்னா உறவினர். இந்த சொற்பொருள்லாம் ரொம்ப முக்கியம். இந்த தமர்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அரியவற்றுள் எல்லாம் அரிது எது அப்படின்னா பெரியாரோட நட்பு, அதாவது பெரியாரை நம்ம உறவினராக்கி கொள்றதுதான் அரியவற்றுள் எல்லாம் அரிது அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே கொஸ்டின் இருக்கும், அரியவற்றுள் எல்லாம் அரிது எது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன்ல நம்ம எதை எடுக்கணும், பெரியாரை நட்பாக்கி கொள்ளுதல் அப்படின்னு எடுக்கணும். அடுத்த குறள், தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. வன்மை அப்படின்னா வலிமை, தலை அப்படின்னா சிறப்பு. தம்மிற் பெரியார், நம்மை விட பெரியோரை தமரா ஒழுகுதல் உறவினராக்கி கொள்றதுதான் வன்மையுள் எல்லாம் தலை. இதுல இருந்து கொஸ்டின்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. வன்மையுள் எல்லாம் தலை எது அப்படின்னு கேட்டா நம்மை விட பெரியோரை என்ன செய்யணும், உறவினராக ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றோம். அதுல வன்மை அப்படின்னா என்ன படிச்சோம், வலிமை, தலை அப்படின்னா சிறப்பு. இதுல ஒழுகுதல் அப்படின்றது நமக்கு என்ன தெரியும், தொழிற்பெயர்னு தெரியும். வன்மை அப்படின்றது மை விகுதி வந்திருக்கு, பண்பு தொகை அப்படின்னு தெரியும். அதுக்கு அடுத்தது, சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் அப்படின்னா அறிவுடையோர், சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளல்ன்றது அர்த்தம். சூழ்வார் கண்ணாக, அதாவது அறிவுடையோரை தான் இந்த உலகம் கண்ணாக மதிக்கும். அந்த மாதிரி மன்னர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அறிவுடையோரை சூழ்ந்து கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்துல இருந்து 5 குறள் பார்த்திருக்கோம். நாளைக்கு வீடியோல மீதி இருக்கக்கூடிய 5 குறளை பார்ப்போம். நன்றி.